morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit 2க்கு உள்ள யூனிட் எக்ஸசைஸ் 2 தமிழில் அழகு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை உனக்கு டீச் பண்ண போகிறேன். புக்கை வச்சுக்க கையில், அப்போ தான் உனக்கு கொஸ்டின் தெரியும். நான் டைரெக்டாக டீச் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். யூனிட் எக்ஸசைஸ் 2 first sum. Prove that n square minus n divisible by 2 for every positive integer n அப்படின்னு கொடுத்துருக்கு. என்னன்றது எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்கு. ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி. ப்ரூவ் பண்ண சொன்ன என்னதுன்னா n ஸ்கொயர் மைனஸ் n டிவைசபிள் பை 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, குட். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கிடுவோம். n ஸ்கொயர் மைனஸ் n அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டு ப்ரூவ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, டு ப்ரூவ் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவைசபிள் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டு கேஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். கேஸ் 1 அப்படின்றது கேஸ் 1 அப்படின்னு ஒன்று, அதாவது ஈவன் நம்பருக்கு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணுவோம். இஃப் n is even, if n is even இரட்டைப்படை நம்பருக்கு ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம். கேஸ் 2 அப்படின்றது ஆட் நம்பருக்கு ரெடி பண்ணுவோம். ஆட் ஒற்றைக்கு if n is add அப்படின்னு ரெடி பண்ணுவோம். ஓகே, முதல்ல ஈவனை முடிப்போம். அப்படின்னா n equal to 2k அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், அல்லது 2m எது வேணாலும் கொடுத்துக்க. ஒன்றுடைய இது 2x எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, குட். டிவைசபிள் பை 2 டாது, டிவைசபிள் பை 2 மறந்துடாத. ரொம்ப நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்கும். நம்ம பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி தான் செய்யணும். ஓகே, ரைட். இப்போ இதில் n ஸ்கொயர் மைனஸ் n இதை அப்ளை பண்ண போகிறேன். என்னுக்கு பதிலாக 2k எடுத்திருக்கேன்ல அது. அப்போ 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2k. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுப்பார். ஈவன் நம்பர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4k ஸ்கொயர் மைனஸ் 2k. இதில் காமனாக 2 வெளியிடுறா தம்பி. 2 வெளியே எடுத்துகிட்டு இன்ட்டு மல்டிபிள் ஆஃப்னு அர்த்தம். இன்ட்டு 2k ஸ்கொயர் மைனஸ் k. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இதை 2ஆல் என்ன செய்யலாம், நம்ம 2ஆல் இப்படி டிவைட் பண்ணலாம்ல. அதனால் இதை இந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். விச் இஸ் டிவைசபிள் பை, இட் இஸ் டிவைசபிள் பை 2 அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் டிவைசபிள் பை 2 அப்படின்னு அர்த்தம். இது நான் ஈவன் நம்பருக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். சரியா சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் 2 அதில் ஆட் நம்பர் எடுத்திருக்கேன். ஆட் நம்பர் எடுக்கணும். தட் இஸ் n ஈக்குவல் டு 2k + 1 அப்படின்னு எடு. ஒன்று கூட்டினோம்னா ஆட் நம்பர் கிடைக்கும். சரியா, ரைட். இப்போ வா, n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு அப்ளை பண்ணுறேன். 2k + 1 ஹோல் ஸ்கொயர் என்னுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் 2k + 1. இப்போ n ஸ்கொயருக்கு பதிலாக கொடுத்ததை 2k + 1 ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணு. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரிங்களா சொல்கிறது, 2ab. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஓப்பன் பண்ணி விட்டால் மைனஸ் 2k மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கேன் உள்ள இன்டீரியராக. ரைட். இதில் என்ன இருக்குது, 2kன்னு இருக்குது, பிக்கு 1ன்னு இருக்குது. 2kன்னு இருக்குது, பிக்கு 1ன்னு இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும், 4k ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4k மைனஸ் 2k மைனஸ் 1. இப்போ லைக் டேர்மை மட்டும் சரி பண்ணுவோம். 4k ஸ்கொயர் தனியாக தான் இருக்குது. லைக் டேர்ம் k இருக்குது. 4ல் 2k, 4kயில் 2k போச்சுன்னா 2k ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடு. இதிலிருந்து 2 வெளியே எடு. அப்போ அகைன் 2k ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வருது. 2k ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வருது, 2k. இது 2kன்னு வரும்டா தம்பி. ஆமாம், ஏன்னா k தானே. 4kயில் 2k போச்சுன்னா ப்ளஸ் 2k. ரைட். அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் k அப்படின்னு வரும். அப்போ இதில் 2 மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கனால விச் இஸ் டிவைசபிள், அதாவது இட் இஸ் divisible by
டிவைசபிள் பை 2 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, என்ன ஈவன் நம்பர் இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எதால் டிவைட் ஆகுது? 2ஆல் டிவைட் ஆகுது. therefore n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவைசபிள் சரியா சொல்கிறது? டிவைசபிள் பை 2 அப்படின்னு எழுதணும். hence prove. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. யூனிட் 2 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். தேங்க்யூ.